மும்பைல இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல வண்டிங்க போனா ஜெய் ஓ அப்படின்ற அந்த மியூசிக் உடைய டியூன் கிரியேட் ஆகுற மாதிரி ரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்களாமாங்க. இதுவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ரோட்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படின்ற அந்த டியூனை நாம தாங்க போடணும். ஏன் அப்படின்னா இங்க அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு. இல்லைன்னா இந்த எலெக்ஷனுக்காக கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால இனோவேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கரப்ஷனோட பண்ணிட்டு இருக்காங்க. மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல இந்த மெலடி ரோட் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிளுடைய டயரும் அந்த ரோடும் சேர்ந்து ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அந்த சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெய்வோ அந்த மியூசிக் டியூனை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் ரோட்லாம் எந்த மாதிரி இருக்குன்றத மக்களாகிய நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா கோயம்புத்தூர்லாம் யோசிச்சு பாருங்களேன். அங்க திமுக வரல அப்படின்றதுக்காகவே இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரோடையுமே சரியா போடல. மகாராஷ்டிரால பிஜேபி ஆச்சுங்க. சோ இன்னோவேஷனா மெலடி ரோட் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு கீழே உங்க ஊர்ல ரோடு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.